بسم الله الرحمن الرحيم. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நாம் எல்லாம் நோன்பு நோட்டவர்களாக இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். முதலில் இந்த ரமலானை நாம் அடைந்து ரமலானில் நோன்பு நோட்டவர்களாக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோமே, அதுவே அல்லாஹ் நமக்கு செய்த மிக பெரும் பாக்கியம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய கவனத்தில் கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு சொல்லி காட்டுகின்றார்கள். ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று தடவை ஆமீன் 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 என்று ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் சத்தமிடுகின்றார்கள். அப்ப சஹாபாக்கள், என்றைக்கும் இல்லாத அளவுக்கு என்ன திடீர்னு ஆமீன் 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 சொல்றீங்களே யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் விளக்கம் கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் அளிக்கின்றார்கள். என்னிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து 3 பிரார்த்தனையை செய்தார்கள். அந்த 3 பிரார்த்தனைக்கு நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று சொல்லிவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன துஆ செஞ்சாங்க அப்படின்றத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகின்றார்கள். முதலில் யார் ஒருவர் என்னுடைய உங்களுடைய பெயரை உச்சரித்தும் அதை நினைவு கூறப்பட்ட நிலையிலும் உங்கள் மீது ஸலவாத் சொல்லாமல் இருக்கின்றாரோ அவர் மீது நாசம் ஏற்படட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அதற்கு ஆமீன் என்று நான் சொன்னேன். இரண்டாவது பிரார்த்தனை என்ன? யார் வந்து தன்னுடைய தாயோ அல்லது தந்தையோ அல்லது இருவருமோ வயது முதிர்ந்த நிலையில் அவர்களை பெற்று அவர்களை கொண்டு அவர்களுக்கு பணிவினை செய்வதன் மூலமாக அவர்கள் கட்டுப்பட்டு நடப்பதன் மூலமாக அவர்கள் யார் ஒருவன் அதை கொண்டு சுவனத்தை பெற்றுக் கொள்ளவில்லையோ அவன் நாசமா போகட்டும் அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு நான் ஆமீன் என்று சொன்னேன். மூன்றாவதாக, யார் ஒருவர் ரமலான் மாதத்தை அடைந்து அதன் மூலம் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் நாசமா போகட்டும் அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன் என்ற செய்தி ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் நூல்களில் நாம் பார்க்கின்றோம். இதிலிருந்து நமக்கு என்ன விளங்குது? இந்த ரமலான் மாதத்தை அடைந்தும் ஒருவர் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ஒருவர் இருப்பாரேயானால் அவரை மாதிரி துரதிர்ஷ்டவாளி வேற யாரும் கிடையாது அப்படின்றத நம்ம முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப ரமலான் மாதத்தை நாம் அடைவதே மிகப்பெரிய பாக்கியம் என்பதை ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்தில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இது அல்லாஹ் நமக்கு செஞ்சிருந்த மிகப்பெரிய அருள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ் இந்த மாசத்திலேயே நாம இன்னும் அதிகமாக அமல்கள் செய்வதற்கு ஏற்றாற் போல சூழ்நிலைகளையும் மாற்றி அமைக்கின்றார். நாம கண்கூடா பாக்குறோமா இல்லையா? மற்ற காலங்கள்ல எல்லாம் வந்து ஃபஜர் தொழுகைக்கு அஜர்த்து மோதினார் மட்டும்தான் நிப்பாங்க. இப்ப பார்த்தா கூட்டம் நிரம்பி வெளியிறத பாக்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எப்படி சொல்றாங்க? அதாவது ரமலான் மாதம் வந்துவிட்டால் சுவனத்தின் வாயில்கள் திறந்து வைக்கப்படுகின்றன, நரகத்தினுடைய வாயில்கள் பூட்டப்படுகின்றன, சைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றார்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இத வந்து நம்ம நேரடி அர்த்தத்துல விளங்கி கொள்ளக்கூடாது. என்னமோ சொர்க்க வாசல் வந்து திறந்து வைக்கப்படுது, நரகத்தினுடைய வாசல் பூட்டி வைக்கப்படுதுன்னா சொர்க்கத்தினுடைய வாசல் எல்லாம் இழுத்து எல்லா கதவையும் திறந்து வைப்பாங்க, நரகத்தினுடைய வாசலை ஃபுல்லா லாக் பண்ணி சீல் வச்சிருவாங்க, சைத்தான்கள் ஒவ்வொரு சைத்தானையா பிடிச்சு விலங்க மாட்டி கட்டி போட்டு உள்ள ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருவாங்கன்னு அப்படி விளங்கி கொள்ளக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி விளக்குகின்றார்கள் என்றால், இந்த மாதிரியாக சொர்க்கத்திற்குரிய செயல்கள் வந்து அதிகமாக செய்வதற்குண்டான ஏற்பாடுகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். நரகத்தினுடைய வாயில் இதுல நரகத்துல போற மாதிரி நீ செயல்களை செஞ்சிடாதரா, இதுலயா உருப்படியா இருந்துக்கோ, இதன் மூலமா நீ பயிற்சி பெற்றுக்கோ என்று அல்லாஹ் அதற்குரிய அந்த நரக வாயிலை மூடுகின்றான். சைத்தான்கள் உள்ள விலங்கிடப்படுகின்றார்கள் என்றால் சைத்தானுக்கு விலங்கிடப்படக்கூடிய அளவிற்கு அந்த மருந்து நமக்கு வழங்கப்படுகின்றது. அந்த மருந்து நம்ம பயன்படுத்துறோமா இல்லையான்றத நம்மளுடைய கேள்விக்குறி. விளங்குதா? அதாவது வந்து சைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றார்கள்னா அப்ப வந்து சைத்தானியத்தான செயல்பாடுகள் நடக்கலையா அப்படின்னு கேள்வி எழுமா இல்லையா? எல்லாம் நடக்கதான் செய்யுது. சினிமா கொட்டையில மக்கள் போயிட்டு தான் இருக்கிறான். ஒவ்வொரு மார்க்கத்துக்கு முரணான செயல்பாடு நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் வந்து சைத்தானை விளங்கிடக்கூடிய அளவிற்கு செய்கின்றான். அதை வந்து இலக்கிய ரீதியாக நாம் விளங்கி கொண்டால்
நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. அப்ப அல்லாஹ் அந்த மாதிரியான ஒரு இலகுவான ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றான். சைத்தான்களுக்கு விலங்கிடப்படுவது போன்று ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றான். நாம ஈஸியா அதை பயன்படுத்தி கொண்டு நல்லமல்கள் செய்து நாம சுவனத்திற்கு போன வழி இன்னும் அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே மாதிரி எப்படி ஒரு வெள்ளிக்கிழமை என்பது அடுத்த வெள்ளிக்கிழமையில நம்ம ஜும்மா தொழுகிறோமா இல்லையா, அது கரெக்டான முறையில் நம்ம தொழுகிறோம் என்றால் அதற்கு இடையில் உள்ள பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படுகின்றனவோ அதை போன்று ரமலான் மாதத்தை ஒருவர் அடைவாரையானால் அதற்கு முந்தைய ரமலானுக்கும் அந்த ரமலானுக்கும் இடையில் உள்ள சிறு பாவங்கள் அவர் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்ற செய்தி முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். அப்ப இந்த ரமலானை அடைவது என்பதே ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த ரமலான் மாதத்திற்கு என்று வெறுமனே இந்த ஒரு மாதத்துக்கு இவ்வளவு பெரிய சிறப்பா, இந்த ஒரு நாளுக்கு ஒரு குறிப்பிட்ட அந்த 30 நாளைக்கு 29 நாளைக்கு ஒரு சிறப்பா அப்படின்னு நம்ம ஆய்வு செய்யணுமா இல்லையா? அப்படி நம்ம ஆய்வு செய்வோம் என்றால் இந்த ரமலான் மாதத்தை ஏன் அல்லாஹ் சிறப்பு மிகுந்ததாக ஆக்குகின்றான், இந்த ரமலான் மாசத்தை ஏன் அல்லாஹ் நோட்பதற்கு உரிய ஒரு மாதமாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கின்றான் அப்படின்றதை நாம ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நோக்கத்தை மறந்துவிட்டு பலர் அந்த நோக்கத்தை மறந்ததன் காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்ற அந்த நன்மையை பெற முடியாத ஒரு நிலைக்கு அவர்கள் துரதிர்ஷ்டவாதிகளாக மாறிவிடுகின்றார்கள். காரணம் என்னன்னா, இந்த நோக்கத்தை அவர்கள் சரியாக விளங்காததுதான். அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான். நோன்பை ஏன் அல்லாஹ் கடமையாக்குனா அதனுடைய நோக்கம் தெரியணுமா இல்லையா? அல்லாஹ் ஏன் ரமலான் மாதத்தை இந்த நோன்பு நோற்பதற்காக தேர்ந்தெடுத்தான், அதற்குரிய விளக்கம் வழங்கணுமா இல்லையா? பல செயல்பாடுகள் நம்முடைய காலகட்டத்திலேயே நம்ம பார்க்கிறோம். பல செயல்கள் நடந்து கொண்டிருக்கும், அதனுடைய நோக்கம் என்னவோ அது சிதைந்து போயிருக்கும். அதை நம்ம நிறைய கண்கூடா பார்க்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இப்ப ஜும்மாவுடைய உரை நிகழ்த்துறப்ப அந்த சுன்னத்துல் ஜமாத் பள்ளிகள் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா கையில ஒரு பெரிய கத்தி ஒண்ணு வச்சிருப்பாரு அஜர்த்து, ஒரு பெரிய வாள் ஒண்ணு இருக்கும். அந்த வாளோட தான் அந்த மெம்பர்ல ஏறுவாரு, அந்த வாளோட தான் அப்படி உட்காருவாரு. வாழை எடுத்துக்கிட்டு இன்னல் அல்ஹம்துலில்லாஹ்னு ஆரம்பிப்பாரு. அந்த வாழை பார்த்தாலே எல்லாருக்கும் தூக்கம் வந்துடும். எல்லாரையும் தூங்க வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட தேவையில்லை. அந்த வாழை எடுத்து அப்படியே ஒரு ரவுண்ட் சுத்தி வந்தா போதும். இந்த வாழை வாரம் வாரம் பார்த்து பார்த்து தூங்கி தூங்கி பழக்கப்பட்டாலே அதை பார்த்தோன்னே தூக்கம் வந்துடும். எதற்கா இந்த வாழு, எதற்கா இந்த அசாலா அப்படின்லாம் தூக்க ஆரம்பிச்சாங்க தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கம்பீரமா பயான் உரை நிகழ்த்துவார்கள். அவர்கள் உரை நிகழ்த்தும் பொழுது அவருடைய கண்கள் சிவக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஒரு மேல்நோட்டமான அந்த ஒரு காரியத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதனுடைய நோக்கத்தை விட்டு விடுவார்கள். இவர் வாழை எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன போதனை சொன்னாங்களோ அதை சொல்லணுமா இல்லையா? குர்ஆன் ஹதீஸை போதிச்சாங்களா இல்லையா? அந்த குர்ஆன் ஹதீஸை விட்டு விட்டு இவர்களா ஒன்னை எடுத்து எழுதி வச்சிருப்பாங்க, அந்த எழுதி வச்சதை வாசிப்பாங்க. அதை வாசிக்கிறத ஜும்மா உரை என்று அவர்கள் விளங்கி கொண்டார்கள். அப்ப இந்த அசாவையும் இந்த இதையும் கத்தியும் தூக்குனாரே, காரணம் என்ன? ரொம்ப வீரியமா பண்ணணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச மாதிரியே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோக்கம் தான். அந்த நோக்கம் அடிபட்டு போய் அந்த காரியம் மட்டும் நிக்குது. கத்தியோட மட்டும் உட்கார்ந்து இருப்பாரு. கத்தியை கொண்டு சாய்ச்சி வச்சோம்னா அவரை வெட்டவே போறோம்னு வைங்க, இந்த கத்தியை வச்சு குத்துவோன்னு அவருக்கு தெரியாது. இது எதுக்கு? இது ஜும்மா பண்றப்ப கையில வச்சிருக்க கத்தி அப்படின்னு அவர் விளங்கி இருப்பாரு. காரணம் என்னவென்றால் நோக்கம் விளங்காம போயிருச்சு. உண்மையிலேயே போய் வெட்ட போனோம்னு வைங்களேன், அந்த கத்தியை போட்டு ஓடி போயிடுவார். இதுதான் அவர்களுடைய நிலைமையாக இருக்கின்றது. காரணம் என்னன்னா நோக்கம் சேர்ந்து போய்விட்டது, காரியம் மட்டும் நிக்குது. அந்த மாதிரி இந்த நோன்பு நோக்கிறோமா இல்லையா? ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கின்றோம் என்றால் எதுக்காக அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்குனா? ஏன் இந்த ரமலான் மாதத்தை தேர்ந்தெடுத்தான்? ரெண்டு நோக்கம் இருக்கு. அல்லாஹ் இந்த செயல்ல ரமலான் மாதத்துல நம்ம நோன்பு பிடிக்கின்றோம் என்றால் இரண்டு விஷயங்கள் அதில் அடங்கி இருக்கின்றன. ஒன்னு, ஏன் அல்லாஹ் நோன்பு வைக்க சொன்னா? அது ஒரு கேள்வி இருக்கு. ஏன் அல்லாஹ் ரமலான் மாதத்துல நோன்பு வைக்க சொன்னா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நோக்கத்தை விட்டு விட்டு வெறும் செயல்பாடுகளை மட்டும் ஒருவர் வெறுமனே ஒரு நோக்கம் மாதிரி செய்து கொண்டிருப்பாரே, ஆனால் அவர்களிடத்துல எந்த கூலி, அல்லாஹ்விடத்துல அவருக்கு எந்த கூலியும் கட்டாயம் கிடைக்க போறது இல்லை. அல்லாஹ் என்ன காரணம் சொல்றான் இந்த நோன்பை நாம கடமையாக்குனதுக்கு? யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நாம் உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது நோன்பை கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள்
இருக்கின்றோம். காரணம் என்ன? நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆவதற்காக அல்லாஹ் நோக்கத்தை விளக்குறான். இந்த நோக்கத்தினால தான் நாம நோன்பு உனக்கு கடமையாக்கி இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். வெறுமனே ஒரு நோன்பு மட்டும் வைக்கிறாரு, இந்த நோக்கம் நிறைவேறலன்னு வைங்க, இதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்கின்றதா? நோக்கம் நிறைவேறவில்லை என்றால் ஒரு மாத்திரை இருக்கு, இந்த மாத்திரையை போட்டா உனக்கு தலைவலி போகும்னு டாக்டர் சொல்றாரு, அந்த மாத்திரையை நம்ம தின்றோம், தலைவலி போகல. நீங்க எதுக்கு மாத்திரை எழுதி கொடுத்தீங்க? ஏதாவது ஒரு செங்க கட்டி எழுதி கொடுத்துருக்க கூடாது? கேட்போமா இல்லையா? அந்த செங்க கட்டிக்கு இந்த மாத்திரைக்கு என்ன வித்தியாசம்? கேட்போமா இல்லையா? அப்ப அந்த மருந்து கரெக்டாக இருக்கின்றது, நீ சரியா சாப்பிட்டால் அதை சாப்பிடுவாயானால் அது சரியாகும். நீ உட்கொள்வதில் நீ மறைக்கின்றாய். அந்த நோக்கம் கரெக்டாக, அந்த மருந்தினுடைய மாத்திரையினுடைய எஃபெக்ட் கரெக்ட் தான். நோன்பு வைத்தாய் என்றால் உனக்கு இறையச்சம் வர வேண்டும். இறையச்சம் வரலன்னா நீ வச்சது நோன்பு இல்லைன்னு அர்த்தம். பாக்குறோமா இல்லையா? சகர் செய்ய போறாங்க. சகர் செய்யறதுக்கு முன்னாடி இன்னும் சகருக்கு 10 நிமிஷம் தான் இருக்கு, டக்குன்னு ஒரு சிகரெட் வாங்கி குடிப்போம். காரணம் என்ன? பாங்கு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. அப்படி நோன்பு வைக்கிற ஆளுகள் எல்லாம் இருக்கிறாங்களா இல்லையா? நோன்பு தொடர்ந்து முடிஞ்சோடனே ஒரு 10 பேர் ஆளை காணா. என்னடா அப்படின்னா, கக்கூசுல இருந்து புசு புசுன்னு வெறும் புகையா வருது. என்ன அப்படின்னா, நோன்பு திறந்தவனே ஒண்ணு, சகருக்கு முன்னாடி ஒண்ணு. எப்ப எல்லாத்தையும் பேரிச்சம்பழம் தண்ணி எல்லாத்தையும் சாக்கு வாங்கி வைக்கிற மாதிரி சிகரெட்டையும் வாங்கி வைக்கக்கூடிய ஆட்கள் இருக்கின்றார்களா இல்லையா? காரணம் என்ன? அல்லாஹ் இறையச்சத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான் என்ற அந்த நோக்கத்தை மறந்துவிட்டு இவர்கள் இது ஒரு ஏதோ செயலளவு செய்யக்கூடிய, காலையில இருந்து சாயந்தரம் வரையும் ஒரு 12-13 மணி நேரம் அது தண்ணி, அது போக சாப்பாடு, மனைவியோட உறவு இல்லாம இருந்தால் நாம இந்த காரியத்தை நிறைவேற்றி விட்டோம் என்று நினைக்கின்றார்கள். அல்லாஹ் எதுக்கு சொன்னார்? அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் தீய பேச்சுக்களையும் தீய அடிப்படையில் செயல்படுவதையும் விட்டுவிடவில்லையோ அவர் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். இதுதான் நோக்கம். இந்த நோக்கத்தை மறந்ததன் விளைவுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு காரணமாக நிற்கின்றது பார்க்கின்றோம். அதே மாதிரி அல்லாஹ் ரமலான் மாதத்தை தேர்ந்தெடுத்தான். இந்த நோன்பு வைக்கணும்னா இறையச்சம் வர்றதுக்காக நோன்பு வைக்கிறோம். நோன்பு வைக்க சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான். ஏன் ரமலான் மாதத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அதுக்கு அல்லாஹ் அதற்குரிய நோக்கத்தை தெளிவுபடுத்துகின்றான். எப்படி சொல்றான் அல்லாஹ்? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலான் மாதத்தில் தான் இந்த குர்ஆனை நாம் இறக்கி அருளினோம். அந்த குர்ஆன் எப்படிப்பட்டது? ஹுதன் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும், நேர்வழியை தெளிவாக கூறும், பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டும். இதனால தான் இந்த இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு குர்ஆனை நாம் இந்த மாதத்தில் அருளியதனால் அம்மாதத்தை அடைபவர் அதில் நோன்பு நோக்கட்டும். அல்லாஹ் அப்படிதான் சொல்லி காட்டான். ஃபமன் ஷஹித மின்கும், யார் அதை அடைகின்றாரோ அவர் நோன்பு நோக்கட்டும். அப்போ ரமலான் மாதத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் என்ன? இதுதான் காரணம். குர்ஆனை அல்லாஹ் அருளி இருக்கின்றான். அந்த குர்ஆன் எப்படிப்பட்டது? மனிதருக்கு நேர்வழி காட்டுவதற்காக அதை அருளி இருக்கின்றோம். நேர்வழியை தெளிவாக கூறுவதற்காக அருளி இருக்கின்றோம். உண்மையை விட்டும் பொய்யை பிரித்து காட்டுவதற்காக நாம் அருளி இருக்கின்றோம். அதனால அந்த மாதத்தை அடைபவர் நோன்பு நோக்கட்டும். இதுதான் நோக்கம். இந்த நோக்கம் கரெக்டா ஒழுங்கா மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்களா? உண்மையிலேயே 30 நாள் நோன்பு வைக்கிறோம், 29 நாள் நோன்பு வைக்கிறோம். நோன்பு வைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நாம ஏன் நோன்பு வைக்கிறோம் தெரியுமா? இந்த மாதத்தில் அல்லாஹ் குர்ஆனை அருளி இருக்கின்றான். அந்த குர்ஆன் நமக்கு அருளாகவும் நேர்வழியாகவும் அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மகத்தான ஒரு கிருபையாக இருக்கின்றது என்பதை விளங்கி வைக்கின்றோமா என்றால் பாதி பேர் விளங்குறது கிடையாது. அதை மட்டும், இந்த நோக்கம் மட்டும் சரியாக ஒரு மனிதர் விளங்கிக் கொள்வாரேயானால், இந்த நோக்கம் மட்டும் அல்லாஹ் ஏன் இந்த மாதத்தை தேர்ந்தெடுத்தா, அதுலயும் அந்த மாதத்திலையும் அந்த குர்ஆன் அருளின ஒரு இரவு இருக்கே, அந்த இரவை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது எப்படி சொல்லி காட்டுகின்றான்? லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், அது 1000 மாதங்களை விட சிறந்தது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒருத்தர் ஒரு 70 வருஷம் வாழ்றாருன்னு வைங்க, 70 வயசு தான் ஒரு நார்மல், 60 to 70 வயசு வரைக்கும் அவர் வாழ்ந்தாருன்னா 7, 10, 70, 14, 840 மாசம் தான் வரும். 1000 மாசம் தொட முடியாது.
1000 மாதங்கள் அதனால அந்த இரவுல வந்து நம்ம நின்று வணங்கணும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வம் ஊட்டுகின்றார்கள். அப்போ வந்து இந்த நோக்கம் என்னவென்றால் அந்த ஒரு நாள் அந்த குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த ஒரு இரவு இருக்கே, குர்ஆன் ஒட்டுமொத்த குர்ஆன் இல்ல, முதல்ல அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக் அப்படின்னு அந்த மாய்கோயில வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி பிடிச்சு ஓதுனாங்களே, அந்த இரவு 1000 மாதங்களை விட அல்லாஹ்விடத்தில் சிறந்தது. அப்படின்னா இப்ப விளங்குதா இல்லையா? எதனால வெயிட்டு? இந்த குர்ஆன் அல்லாஹ் இந்த மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட இரவில் இறக்கினான் அப்படின்றத விளங்கி கொள்ளாமல் நோக்கத்தை சிதைக்கக்கூடிய நம்ம பார்க்கிறோம். இந்த குர்ஆனை நாம வந்து பொருளுணர்ந்து படிக்கக்கூடியவர்கள் நாம இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. எல்லாரும் வந்து குர்ஆனை வந்து அல்லாஹ்வுடைய வேதம் என்பதில் தெளிவா இருப்போம். குர்ஆனை வந்து தமிழ்ல மொழிபெயர்த்து வந்துவிட்டது. ஒவ்வொருவரும் மனதை தொட்டு யோசித்து பார்க்க வேண்டும். நாம ஒவ்வொருவரும் எத்தனை பேர், இங்க உள்ள ஒவ்வொருவரில் எத்தனை பேர் குர்ஆனை முழுவதுமாக பொருள் உணர்ந்து தமிழ் படித்திருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. தௌஹீத்வாதின்னு சொல்லிட்டு குர்ஆன் ஹதீஸ் தான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வசனத்தை போய் சொன்னோம்னா இப்படி ஒரு வசனம் குர்ஆன்ல இருக்கா அப்படி நம்மளை பார்த்து கேள்வி கேட்பாங்க. இல்லங்க இருக்குங்க, இந்த இருக்குங்க. அல் பக்ராலே இந்த 80 வசனமா வருது, 2வது அத்தியாயத்துல 100 வசனத்துக்குள்ள ஒரு விஷயமே ஒருத்தருக்கு தெரியல என்றால் அப்ப வந்து நாம உண்மையிலேயே இதனுடைய நோக்கத்தை விளங்கி இருக்கிறோமா? யோசிச்சு பார்க்கணும். அப்ப வந்து நோக்கத்தை ஒரு உண்மையாக விளங்கி இருப்பாரே ஆனால் குர்ஆனோடு தொடர்பு அதிகமாகும். குர்ஆனுடைய தொடர்பு அதிகமானால் இந்த சமுதாயத்தில் இருக்கிற பலா முசீபத்துகள் அனைத்தும் ஆட்டோமேட்டிக்கா நீங்கிடும். நம்ம பார்க்கிறோம், கண்கூட நம்ம பார்க்கிறோம். மதுஹபு அந்த மாதிரியான தரிகா, தட்டு, தகடு, தாயத்து இந்த மாதிரியான அனைத்து அனாச்சாரங்களுக்கும் முக்கியமான காரணம் என்ன? முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் குர்ஆனை பொருளுணர்ந்து படிப்பதில்லை. குர்ஆனை நீங்க படிச்சீங்கன்னா நீங்க அவரிடத்துல கேள்வியை எழுப்பி விடுவீர்கள் என்பதற்காகவே குர்ஆனை விட்டு அந்நியப்படுத்தக்கூடிய சதி வேலைகளை இந்த மார்க்கத்தின் பெயரால் ஆதாயம் அடையக்கூடிய அந்த ஆலிம்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அதையும் நம்ம பார்க்கணும். குர்ஆனை வந்து நாம பொருளுணர்ந்து படித்து விட்டால் அவர்கிட்ட போய் நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவோம். அதனால என்ன செய்யறாங்க? குர்ஆனை வந்து நாம நெருங்க விடாமல் தடுப்பதற்கு உண்டான அனைத்து விதமான செயல்பாடுகளையும் செய்து வைத்திருக்கின்றார்கள். குர்ஆனை முதல்ல போய் டச் பண்றதா சொல்றதால நீ ஒளி செய்யணும். முதல்ல ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டு இது வந்து ஒரு ரொம்ப இதான ஓதணும் தான். குர்ஆனை ஓதிட்டு இருக்கிறப்ப ஒருத்தர் காலை நீட்டிட்டியா நீ குர்ஆனுக்கு நேரா அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆனை கீழே வைக்காத, நீ வந்து நேரம் நல்ல ஒரு பட்டு துணியில மடிச்சு பீரோலுக்குள்ள உள்ள வச்சிட வேண்டியது என்று இவர்கள் வந்து குர்ஆனை விட்டும் நம்மை அந்நியப்படுத்தக்கூடிய வேலையை செய்கின்றார்களா இல்லையா? முதல்ல எடுத்தோடனே தொடுறதுக்கே தடை, தொட்டாலே ஏதோ ஒரு பாரதூரமான ஒரு விஷயத்தை ஒருவர் செய்து விட்டார், ஒளி இல்லாமல் தொட்டுட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப்பை உருவாக்கி குர்ஆனை விட்டு அந்நியப்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. அதுக்கடுத்து என்ன? குர்ஆனை வந்து இப்படி அந்நியப்படுத்துறாங்க. ஒண்ணு. 2வது, அப்படி மீறி நான் எடுத்துட்டேன், ஒழுங்கு செஞ்சுட்டேன், படிக்க போறேன் பாரு அப்படின்னு தமிழ் எடுத்தோன்னு குர்ஆனை படிக்காத உனக்கு புரியாது சொல்றாங்களா இல்லையா? அஜத்துமார்கள் சொல்லக்கூடியதை பாக்குறோம். குர்ஆன் உன்னை வழிகெடுத்துரும். காரணம், குர்ஆனை படிச்சுன்னா அது உன்னை வழிகெடுத்துரும். அல்ல அல் பக்ராலே சொல்லி காட்டுறான். இதன் மூலமா நான் சில பேரை நேர்வழி செலுத்தின, சில பேர் வழி கெடுக்கிறேன். அல்ல ஒரு உதாரணத்தை சொல்லி சொல்றான். கொசுவையோ அதை விட அற்பமானதையோ நாம் உதாரணமாக கூற அல்லாஹ் வெட்கப்படுவதில்லை. அப்படி வந்து இந்த உதாரணத்தின் மூலம் அல்லாஹ் என்ன நாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா கேட்கிறான். இந்த உதாரணத்தின் மூலமாக நான் சிலரை வழிகேட்டுல விட்டு விடுகின்றேன் அல்லாஹ் அந்த உதாரணத்தை சொல்லி சொன்னா, அல்லாஹ் அந்த உதாரணத்தைன்னு சொன்ன விஷயத்தை இவர்கள் எதோட போய் லிங்க் பண்றாங்க? குர்ஆனோட லிங்க் பண்ணி குர்ஆன் வழிகெடுத்து விடும் என்று அதுலயும் தவறான வியாக்கியானத்தை கொடுப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப வந்து குர்ஆன் வந்து வழிகெடுக்கும் அப்படின்னா அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? ஹுதல் லின்னாஸ், அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும் அல்லாஹ் சொல்றான். நம்ம அதுக்கு மாதிரி என்ன சொல்றாங்க? இது உன்னை வழிகெடுத்துரும். நேரடியா உள்டாவா சொல்றாங்களா இல்லையா? காரணம் என்ன? அந்த மாதிரியா குர்ஆனோட தொடர்பு உருவாகி விட்டால், நீங்கள் வந்து குர்ஆனை பொருள்ந்து படிக்க ஆரம்பித்து விட்டால் அவரிடத்துல போய் கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பித்து விடுவீர்கள். கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சா அவர்களுடைய வருமானம் அடிபட்டு விடும், அவர்களுடைய வருமானத்துக்கு ரேட்டு வைக்கப்பட்டு விடும். அப்படின்றதுனால
இந்த குர்ஆன் உங்களுக்கு விளங்காது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? என்னைய மாதிரி விளக்க முடியுமா எவனாலையும்? அல்லாஹ் கேட்கிறான். என்னைய மாதிரி எவனாலையும் விளக்க முடியாது, அந்த அளவுக்கு நான் மிக விளங்குவதற்கு இலகுவாக ஆக்கி இருக்கின்றேன். வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ரி ஃபஹல் மின் முஸக்கிர். இதை நாம் விளங்குவதற்கு, நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு மிக இலகுவாக நாம் ஆக்கி இருக்கின்றோம். இதிலிருந்து படிப்பினை பெறுபவர் உண்டா அப்படின்னு அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். இப்படியே ஒரு அத்தியாயத்திலே தொடர்ச்சியா இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே போறான். திரும்ப திரும்ப அல்லாஹ் கேட்கிறான், பாக்குறோம். அப்படின்னா இந்த குர்ஆனை நாம விளங்குவதற்கு இலகுவாக ஆக்கி இருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான். இந்த ஆட்கள் என்ன சொல்றாங்க? குர்ஆன் உனக்கு விளங்கிறாது, குர்ஆன் எடுத்தா உனக்கு புரியாது அப்படின்னு சொல்றத பாக்குறோம். அல்லாஹ் இந்த வசனத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, அல்லாஹ் இந்த வசனத்துல எப்படி சொல்லி காட்டுறான்னா, வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஒட்டுமொத்த குர்ஆனையுமே யஸ்ஸர்னல் குர்ஆன் சொல்றான் அல்லாஹ். நாம மதரசால ஓத போறப்ப இந்த அலிபேத்தை போட்டிருக்கோம், அது யஸ்ஸர்னல் குர்ஆன் கிடையாது. அதுல கடைசியில சில அத்தியாயங்கள் போட்டு வச்சிருப்பாங்க, அதுதான் குர்ஆன் ஒத்துக்கலாம். ஆனால் அலிபேத்தை போட்டிருக்கிறது தான் நம்ம மக்கள், நம்ம அஜர்த்துமார் என்ன சொல்லுவாங்க, இதுதான் யஸ்ஸர்னல் குர்ஆன், ஒட்டுமொத்த குர்ஆன் கிடையாதுன்னு. ஆனால் அல்லாஹ் ஒட்டுமொத்த குர்ஆனுமே யஸ்ஸர்னல் குர்ஆன் தான் போட அப்படின்றான். அப்ப இந்த அளவுக்கு இலகுவாக நாம் விளங்குவதற்கு இலகுவாக நாம் ஆக்கி இருக்கின்றோம். இதிலிருந்து படிப்பினை பெறுபவர்கள் உண்டான்னு அல்லாஹ் கேட்டுட்டு, உங்களுடைய இதயத்தில் என்ன பூட்டாளா போடப்பட்டிருக்கு இப்படி அளவுக்கு அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கின்றான். ஆனா இந்த ஆலிம் சாஹிப் என்ன செய்யறாங்க? இது உங்களுக்கு விளங்காது. அதுவும் இல்லாம குர்ஆனுடைய தரத்தை மிகவும் கேவலப்படுத்தி கீழ்நிலையில கொண்டு போய் வைக்கக்கூடியதை பிஞ்சு உள்ளத்திலேயே பதிய வைக்கக்கூடியவர்களா மாறிடுறாங்க. எப்படி? மதரசால ஓத போறோமா, எடுத்தவனே யஸ்ஸர்னல் குர்ஆன் ஒரு அட்டையை கொடுத்து ஓத விட்டுருவாங்க. அதுக்கடுத்து குர்ஆன் முடிக்கணுமா, குர்ஆனுக்கு அடுத்து மௌலூது கிதாபு, மௌலூது கிதாபுக்கு அடுத்து சுந்துஸ் பியான் அல்லது அஹ்காமுல் முஸ்லிமீன் அப்படின்னு ஒரு இதை கொண்டு வருவாங்க. அது என்னப்பா அப்படின்னா, முதல்ல யஸ்ஸர்னல் குர்ஆன் மட்டும், அதுக்கு மேல கொஞ்சம் டாப்ல போறது குர்ஆன், அதுக்கு மேல ஒருபடி மேல போறது என்ன, அது மௌலூது கிதாபு. மௌலூது கிதாபு மேல போனா அதுதான் சுந்துஸ் பியான் அஹ்காமுல் முஸ்லிமீன். என்னப்பா அஹ்காமுல் முஸ்லிமீன் சுந்துஸ் பியான் அப்படின்னா மதுஹப் நூலுடைய சட்டங்கள். மதுஹப் நூல் நீ முதல்ல கேட்பாரு அஜர்த்து, நீ என்னப்பா சாபியா அனபியா அத்தாவா வாப்பாவான்னு கேட்பாரு. நான் வாப்பான்னு கூப்பிடுறேன். அப்படின்னா நீ அஹ்காமுல் சாபி வாங்கிட்டு வா, நீ அனபி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அதுல அரபு தமிழ் எழுதப்பட்டிருக்கும். ஒவ்வொருத்தவரும் என்ன எல்லாமே நபி வழிக்கு முரணான சட்டங்களாக இருக்கும், குர்ஆன் வசனங்களுக்கு எதிரான சட்டங்களாக இருக்கும். அதை இருக்குறதுலேயே மிகப்பெரிய படித்தரமாக பில்டப் பண்ணி காட்டுறதை பார்க்கணுமா இல்லையா? அதே மாதிரி அந்த மௌத்து வீடு இருக்குன்னு வைங்க, மௌத்து வீட்டுல உட்கார்ந்து குர்ஆனை ஓதணும், மௌத்து வீட்டுல குர்ஆனை தான் ஓதணும். புது வீடு திறந்தா மௌலூது ஓதணும். பாக்குறோமா இல்லையா? குர்ஆன் விளங்காது, குர்ஆன் நீ தொடக்கூடாது, குர்ஆன் உனக்கு புரியாது, குர்ஆன் உன்னை வழிகெடுத்துரும். அதே மாதிரி குர்ஆனை நீ அது உனக்கு இலகுவா விளங்காது, குர்ஆன் மௌத்து வீட்டுல தான் குர்ஆன் ஓதணும் என்று இந்த நோக்கத்தை சிதைத்து சின்னாபின்னமாக்கி இவர்கள் ஒட்டுமொத்தமா அல்லாஹ் என்ன நோக்கத்திற்காக இந்த மாதத்தை தேர்ந்தெடுத்தானோ அந்த மாதத்திற்கே வேட்டு வைக்கக்கூடிய வேலை இவர்கள் செய்கிறார்களா இல்லையா? காரணம் என்ன? அவர்களுடைய அந்த வருமானம், அவர்களுடைய அந்த உயர்ந்த நிலை அது கீழே இறங்கிடும், டம்மி ஆயிரும். ஆலிம் உலமா அப்படி பயங்கரமா பில்டப் காட்டணும். அவர்களுடைய அந்த தோற்றம், உடையில வேறுபாடு எல்லாம் காட்டுவாங்க. நீங்க குர்ஆன பொருள் படிச்சீங்கன்னு வைங்க, அல்லாஹ் என்ன சொல்லுவான்? அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? யார் என்னை அஞ்சுகின்றார்களோ அவர்கள் தான் ஆலிம்கள் அப்படின்னுவான். நீங்க அல்லாஹ்வுடைய அச்சம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க உங்களை ஆலிம் சொல்லிடுவீங்கல்ல, நீ எப்படி ஆலிம் ஆகுறது? கேள்வி வருமா இல்லையா? அதே மாதிரி பாக்குறோம். காரணம் என்ன? இந்த எல்லா முசீபத்துகளுக்கும் காரணத்தை நம்ம ஆய்வு செய்து பார்த்தோம் என்றால், மார்க்கத்தின் பெயரால இல்லாததெல்லாம் விட்டு அடிக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த மாதிரியான ஜும்மா மேடைகள்ல ஒரே கதை கப்சாக்களையும் கிஸ்ஸாக்கள் என்ற பேர்ல கப்சாக்களை அடிச்சு விடுறதுக்கு காரணம் என்ன? யோசிச்சு பார்த்தோம்னு பாருங்க. இந்த குர்ஆன் நம்ம விளங்காதுதான். குர்ஆன் தமிழ்ல இருக்கு, தமிழ்ல இருக்கிற நிலையிலேயே இப்பயும் பல பில்டப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? மதுவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்படி சொல்லுவாங்க, நமக்கு இப்படி பாடம் நடத்தப்படும். அதாவது சிகரெட் பிடிக்கிறது ஹலாலா ஹராமா அப்படின்னு போய் நீங்க கேட்டீங்கன்னா
மக்ரு அப்படின்னு அஜர்த்து. மக்ருவா அது என்ன புதுசா ஒண்ணு சொல்றீங்க அப்படின்னா 40 மக்ருகள் சேர்ந்தது ஒரு ஹராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 40 சிகரெட் அடிக்கலான்னு அப்பதான் ஒரு ஹராம் ஆகும் அப்படின்னு சொல்லி இது நமக்கு இப்படியே சொல்லி கொடுத்தாங்க. 40 மக்ரு செஞ்சாதான் ஒரு ஹராமு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. காரணம் என்ன? குர்ஆனை நம்ம வாசிக்கல. குர்ஆனை நம்ம வாசிச்சிருந்தோம்னு வைங்கள, நீங்க போய் எடுத்து காட்டுவீங்க. அல்லாஹ் என்னத்த சொல்றான்னு தெரியுமா மக்ருன்னு அப்படின்னு எடுத்து காட்டுவீங்க. பாக்குறோம் அந்த பனி இஸ்ராயில் அப்படின்ற அந்த அத்தியாயத்துல அல்லாஹ் சில பட்டியலை போடுறான். நீங்க இணை கற்பிக்க கூடாது, உங்களுடைய தாய் தந்தையருக்கு நீங்க உபகாரம் செய்ய வேண்டும், அதே மாதிரி வீண் விரயம் செய்யக்கூடாது, கஞ்சத்தனம் செய்யக்கூடாது, குழந்தைகளை கொல்லக்கூடாது, உபச்சாரம் செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, அனாதையினுடைய சொத்துக்களை உண்ணக்கூடாது, அளவு நிர்வையில் மோசடி செய்யக்கூடாது, அதே மாதிரி கர்வத்தோடு நடக்காதுன்னு அல்லாஹ் ஒரு பட்டியலை போட்டுட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குல்லு தாலிக கான சய்யுஹு இந்த ரப்பிக்க மக்ருஹா. இது எல்லாம் அல்லாஹ்விடத்தில் மக்ருஹாக இருக்கின்றது, வெறுக்கப்பட்டதாக இருக்கின்றது. என்னவா? கொலை, கொல்ல, வீண் விரயம், அதே மாதிரி உபச்சாரம், இது எல்லாத்தையும் அல்லாஹ் பட்டியல் போட்டு இணை வைத்தல் ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் எல்லாம் மக்ருஹா இருக்கு. இது ஒரு தமிழ்ல வாசிச்சான்னு வைங்க, இது வெறுக்கப்பட்டதா இருக்குன்னு வாசிச்சிருப்பாரு. இவர் சொல்லி கொடுப்பாரு, அஜரத்துல நடத்துவார் பாடம். 40 மக்ருக்கு சேர்ந்தால்தான் ஒரு ஹலாலு. இது எல்லாம் சேர்த்தா மொத்தம் 11 தான் வருது. என்னங்க இந்த 11 சேர்ந்தா ஒரு ஹலால் கூட வராது. இப்ப எத்தனை பேர் வேணாலும் கொலை பண்ணலாமா? எத்தனை தடவை வேணாலும் இணை வைக்கலாமா? 40 தடவை இணை வச்சாதான் ஒரு தடவை ஆறாமாகுமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோன்னு வைங்க, அஜரத்து பதில் சொல்லுவாரா? மதுகப் நூல்கள் மூலமா இவர்கள் இது பண்றாங்களே, இதெல்லாம் வேலையாகுமா? கட்டாயம் வேலைக்கு ஆகாது. அதே மாதிரி பாக்குறோம், குர்ஆனை விற்பனை செய்யக்கூடியத இந்த அளவுக்கு ஆக்கிட்டாங்க. குர்ஆன் ஒரு யாசின் மௌத்தா போன ஒரு யாசின் ஓதணும். எத்தனை யாசின்? 10 யாசின். ஒரு யாசின் 15 ரூபா, 10 யாசின் 150 ரூபா ஆக்குறாங்கன்னா இல்லையா? நாமளே அனுபவபூர்வமா இருக்கோம். சிறு வயதுல அந்த அஜரத்தை கூட்டிட்டு ஓதுறதுக்காக கூப்பிடுறோம். எங்க வீட்டுல ஒரு 11 பேர் மௌத்தா போயிருந்தாங்க முன்னாடி, தாத்தா பாட்டை பூட்டை எல்லாத்தையும் சேர்த்து. அஜரத்து 11 யாசின் ஓதணும். முதல்ல 10 ரூபா தான் வாங்கிட்டு இருந்தாரு. இப்ப அந்த வருஷத்துல 15 ரூபான்றாரு திடீர்னு. என்னங்க அஜரத்து 15 ரூபான்றீங்க அப்படின்னு எங்க அம்மா கேக்குறாங்க. அது விலைவாசி ஏறி போச்சுல அப்படின்றாரு. அப்போ சரி 15 ரூபா 11 யாசின் ஓதுறீங்க, ஒரு 15 ரூபா ரிலேஷன் பண்ணிக்கிறீங்க, சரி கட்டுப்படியாவது இருந்தாலும் பரவாயில்ல பாக்குறோம். இது நீங்க தமிழ்ல குர்ஆன் வாசிங்கன்னு வைங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். யார் வேத வசனங்களை அற்ப கிரயத்திற்கு விட்டு விடுகின்றார்களோ அவர்கள் தங்களுடைய வயிறுகளின் நரக நெருப்பை தவிர வேற எதனையும் உட்கொள்ளவில்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த வசனத்தை நீங்க படிப்பீங்க. அவர் அங்க உட்கார்ந்து ஒரு யாசின் 15 ரூபாய் கிளம்புவீங்க, வேத வசனத்தை ஓத விற்க கூடாதுன்னு நல்லா சொல்லி காட்டுறாங்க. இது எப்படி அப்படின்னா, அன்னைக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய 500 ரூபாய் காலி விளங்குதா? அப்போ குர்ஆனை நாம பொருள் ஓத வேண்டும் என்ற ஒரு நிலையை ஒவ்வொருவரும் இன்றைக்கு நம்ம உறுதி எடுக்கணும். நாம குர்ஆன் பேசிக்கிட்டு இருந்தோம், நாம முழுமையா இதை பொருள் ஓதவில்லை. ஓதினால் இதை விட இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்ளலாம் என்று ரமலான் மாதத்தை அல்லாஹ் எதற்காக அருளி இருக்கின்றானோ அதனுடைய நோக்கத்தை, நோன்பினுடைய நோக்கம் இறைச்சத்தை உருவாக்குறது. ரமலான் மாதத்தில் அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்குவதனுடைய நோக்கம் இந்த குர்ஆனை நாம் உங்களுக்கு அருளியதுதான் என்பதை விளங்கி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக வந்த இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. இந்த ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது என்ற அடிப்படையில் அல்லாஹ் நம்மை இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்க சொல்லி கட்டளையிட்டு இருக்கின்றான். எனவே அந்த நோக்கத்தை நிறைவு செய்யும் விதமாக நாம் அந்த குர்ஆனுக்கு மதிப்பளித்து நாம் நடக்க வேண்டும் என்ற செய்திகளை சென்ற அமர்வை நாம் பார்த்தோம். இந்த ரமலான் மாதத்துல தான் அல்லாஹ் இந்த குர்ஆனை அருளி இருக்கின்றான். அதுல நீ கண்ணியப்படுத்து என்று சொன்னால், குறிப்பா இந்த ரமலான் மாதத்துல குறிப்பா கேலி செய்யக்கூடிய வேலைகளை நம்முடைய மக்கள் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோமா இல்லையா? ரமலான் மாதத்துல இரவு தொழுகை, மற்ற நேரங்கள்ல எல்லாம் எல்லா தொழுகைகளையும் நிறுத்தி தான் ஓதுவாங்க, கரெக்டா தான் ஓதுவாங்க. இந்த ரமலான் மாதத்துல மட்டும் அந்த ஒரு ஆரிசாவை போட்டு ஒரு மாசத்துல அதுவும் 27ஆம் கிழமைக்குள்ள எப்படியா ஓதி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஸ் ஸ்பீடுல ஓதுறத பாக்குறோமா இல்லையா? இது உண்மையிலேயே அந்த அரபு
அரபி தெரிஞ்ச ஆள் பின்னாடி நிலவு விளங்குமா? அந்த அரபி தெரிஞ்சாருக்கு ஒரு அரபி சரளமா அரபிலேயே பிறந்து வளர்ந்து குரானே கரைச்சு குடிச்சவராகவே இருக்கட்டும், குரான்ல எந்த வசனத்தை சொன்னாலும் பொருளோட அதனுடைய குரான் விளக்கத்தோட சொல்ற ஆளா இருக்கட்டும், அப்படிப்பட்டவரால் பின்னாடி சொல்லுகிறாரு அப்படின்றது மட்டும் தான் கேட்கும். இப்படி அல்லாஹ் இப்படி அவங்க சொன்னா அல்லாஹ் அந்த குரான்ல என்ன சொல்லிக்கார வத்தில குரான தருத்தீலா, நீங்க குரானை நிறுத்தி நிறுத்தி ஓதுவீராக. ஆனா அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுறா, நீ என்ன நிறுத்தி ஓத சொல்றது? ரமலான் மாதம் நான் குரான விளங்காம இருக்கணும்னு நாங்க எவ்வளவோ முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். குரானை நிறுத்தி நிறுத்தி ஓதுனா அரபி தெரிஞ்சவங்க கூட விளக்கம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நிறுத்தாமல் ஓதக்கூடியதை பாக்குறோமா இல்லையா? 27ஆம் கிழமைக்குள்ள ஓதி முடிக்க நல்லா கட்டளை இருக்குதானா? அல்ல என்ன சொல்லி காட்டுறான், அந்த வசனத்துடைய தொடர்ந்து ஃபக்கரவு மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், இந்த குர்ஆனில் இருந்து உங்களுக்கு இயன்றதை நீங்கள் ஓதுங்கள். ஃபக்கரவு மா தயஸ்ஸர மின்ஹு, அதுக்கு திருப்பி இன்னும் 2 வசனம் கழிச்சு இதுல இருந்து நீங்க இயன்றதை ஓதுங்கள். நீ அம்புட்டை ஓதி முடிக்கிறன்ற பேர்ல மக்களை குழப்பி நீயும் குழம்பிடாதன்றதுக்காக அல்ல இந்த அளவுக்கு தெளிவா சொல்றான். நீ என்ன நிறுத்தி ஓத சொல்றது, நீ என்ன இயன்றதை ஓத சொல்ற, நான் முடிக்கிற மாதிரி 27க்குள்ள என்று அல்லாஹ்வை கேலி செய்யும் விதமாக இந்த மாதிரியான நிகழ்வுகள் ரமலான் குர்ஆன் இறங்கிய ரமலான் மாதத்திலேயே அதை இழிவுபடுத்தக்கூடிய செயல்பாடு நடந்து கொண்டிருக்கின்றன. இத்தகைய செயல்பாடுகளை விட்டும் வல்ல இறைவன் நம்மளை காத்தருவானாக என்று கூறி என்னுடைய உரை நிறைவு செய்கின்றேன். அல்லாஹ்